தற்போது நாம் நேரடியாக பகவத்கீதை உடைய முதலாவது அத்தியாயத்திற்குள்ளே சென்று விடுவோம். இதனுடைய முன்னுரை, இது எப்படி நடந்தது என்றால் தாங்கள் முந்தைய காணொலியை கண்டு புரிந்து கொள்ளலாம். இப்போது பகவத்கீதை உள்ளே சென்று விடலாம். திருதராஷ்டிர மன்னன் சஞ்சயனை பார்த்து கூறுகிறான், சஞ்சயா, புண்ணிய பூமியான தர்மமும் நிறைந்த புண்ணியமும் தர்மமும் நிறைந்த குருஷேத்திரத்தில், அதாவது தர்மம் சேத்திரமான குருஷேத்திரத்தில், புண்ணிய பூமியான குருஷேத்திரத்தில், அது ஒரு புண்ணிய பூமி குருஷேத்திரம் என்பது இந்த எதற்காக புண்ணிய பூமி என்றால், இந்த பூமியில் இந்த யுத்தத்தினால் யார் மாண்டாலும் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட புண்ணிய பூமி, உன்னதமான பூமி குருஷேத்திரம். இந்த புண்ணிய பூமியில் சஞ்சயா, குருஷேத்திரத்தில் எனது புத்திரர்களான கௌரவர்களும் என் அண்ணன் பாண்டுவின் புதல்வரான பாண்டவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என திருதராஷ்டிர மன்னன் சஞ்சயனிடம் வினாவுகிறான். சஞ்சயன் பதில் கூறுகிறான், அரசே, துரியோதனன் துரோணாச்சாரியரை பார்த்து கூறுகிறான், துரோணரே, நமது படைபலம் என்பது பாண்டவ படைபலத்தை விட பெரிதாக இருக்கின்றன. மேலும் நம்மிடம் பீஷ்மர், துரோணர், கர்ணன் போன்ற வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தங்களுடைய இன்னொரை கொடுத்து நம்மளுக்காக போராட வெற்றி கனியை பறிக்க தயாராக இருக்கிறார்கள். இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு மனக்கலக்கம் ஏற்படுகின்றன என துரியோதனன் துரோணரை பார்த்து கூறுகிறான். அதாவது இது ராமானுஜர் அவர்கள் சிறப்பாக விளக்குரை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் நாம் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். என்னவென்றால், அதர்மம் எப்போதுமே எந்த காலநிலைக்கு உட்பட்டதாக இருந்தாலும், எந்த காலமாக இருந்தாலும், அதர்மம் என்பது தர்மத்தை விட பெரிதாக இருக்கும். ஆனால் தர்மத்தின் பக்கம்தான் இறைவன் இருப்பார். ஆனால் அதர்மம் என்பது எல்லா விதத்திலும் தர்மத்தை விட பெரிதாக இருக்கும். ஆனால் இருந்தால் கூட அதர்மவாதிகளுக்கு, அக்கிரமம் செய்பவர்களுக்கு உள்ளத்திற்குள்ளே ஒரு கலக்கம் ஒன்று ஏற்படும். ஏனென்றால் அவர்கள் தவறான வழியில் நடப்பார்கள் அல்லவா. அதனால் அவர்களுக்குள்ளேயே, அவர்கள் என்னதான் அதர்மம் செய்தாலும் அவர்களுக்குள்ளேயே ஒரு தடுமாற்றம், நாம் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம், நம்மளுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படும். என்னடா இறைவன் நம்மளுக்கு முன்னால் இருக்கிறார். ஆகவே இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தர்மத்தின் பக்கம்தான் இறைவன் இருப்பார், அதர்மத்தின் பக்கம் பெரிதாக இருக்கும். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், நம் இறைவனை எதிர்த்து போரிடும் என்கின்ற பயம் இருக்கும். இது இன்றைய காலத்தில் கூட பொருத்தமாக இருக்கும். நேர்மையாக ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் சாதுவாக சாத்விக முறையில் இருப்பான். ஆனால் அதர்மவாதிகள் பெரிதாக இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு ஆள் மனதிற்குள்ளே ஒரு தடுமாற்றம் இருப்போம். என்றால் இறைவனை எதிர்த்து யார் போரிட வந்தாலும் அவர்களுக்குள்ளே என்னதான் அவர்கள் பலத்தில் பெரியவராக இருந்தாலும், சேனையில் பெரிதாக இருந்தாலும், எந்த வகையில் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம், தடுமாற்றம் இருக்கும். இதுதான் துரியோதனனுடைய கலக்கம் வெளிப்படுத்துகின்றன. அடுத்தபடியாக இப்படி இருக்க துரியோதனனுடைய மனக்கலக்கத்தை அறிந்த பீஷ்மர் பிதாமகர் என்ன செய்கிறார் என்றால், சங்குநாதம் செய்கிறார். அதாவது சங்கு ஒலி எழுப்புகிறார். கௌரவர்கள் சார்பில் பிதாமகர் பீஷ்மர் அவர்கள் சங்கொலி எழுப்புகிறார். மேலும் பல விதமான கௌரவ சேனையில் இருக்கக்கூடியவர்களும் சங்குநாதம் செய்கிறார்கள். அடுத்ததாக எதிர்த்தட்டில் இருக்கக்கூடிய பாண்டவர்கள் தரப்பிலிருந்து கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன் இவர்களும் சங்கோலி செய்கிறார்கள். அது குறிப்பிடத்தக்கவை என்னவென்றால், நம்முடைய கண்ணன் பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கோலி எழுப்புகிறார். இதுதான் நடந்த முதல் சம்பவமாகும். அடுத்தபடியாக அர்ஜுனனுடைய நிலைமைக்கு அடுத்தபடியாக கீதை என்பது அர்ஜுனனிடம் நகர்ந்து செல்கின்றன. இப்போது அர்ஜுனன் கண்ணனை நோக்கி கூறுகிறான். இப்போது அர்ஜுனன் பேசுறான். என்ன சொல்றானா, கிருஷ்ணா இடம்
போர் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய கௌரவ சேனைகளை நான் காண விரும்புகிறேன். அதனால் நீ சென்று தேரை 2 சேனைகளுக்கு நடுவில் நிறுத்து, என்ன கௌரவ சேனைகளுக்கு இடையே நிறுத்து என அர்ஜுனன் கண்ணனிடம் பிரார்த்தனை செய்கிறான். இந்த ஏற்ற கண்ணன் தேரை சென்று 2 சேனைகள் நடுவில் நிறுத்துகிறான். முதல் முறையாக கிருஷ்ணன் பேசுறார். இப்பதான் முதல் முறையாக கண்ணன் தன்னுடைய திருவாய் மலர்கிறார். முதல் முறை கண்ணன் தன்னுடைய திருவாய் மலர்கிறார். என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா பார், உன்னை எதிர்த்து போராட வந்திருக்கக்கூடிய கௌரவர்களை பார் என்றார் நம்முடைய கண்ணன். கண்ணன் பார்க்கிறார். கண்ணன் பார்த்துட்டு அர்ஜுனன்ட்ட சொல்றார், பார், உன்னை எதிர்த்து போராட வந்திருக்கக்கூடிய கௌரவ சேனைகளை பார் என்ன கண்ணன் சொல்றார். இதான் முதல் முறை கிருஷ்ணன் பேசுறார். முதல் அத்தியாயத்துல இது மட்டும் தான் கிருஷ்ணன் பேசுறார். அடுத்ததாக கண்ணன் 2வது அத்தியாயத்தில் தான் பேசுவார். முதல் அத்தியாயத்தில் கிருஷ்ணன் இதான் ரொம்ப அழகாக சுருக்கமாக சொல்லி முடித்து விடுவார். முதல் வார்த்தை கண்ணன் வாயிலிருந்து வந்திருக்கிறது அருள்வார்க்கு வந்திருக்கின்றன. இப்போ அர்ஜுனன் மீண்டும் கண்ணனிடம் சொல்றான், நான் என்னை சிறு வயதிலிருந்து வளர்த்த உறவினர்களை காண்கிறேன், பாட்டன்மார்களை காண்கிறேன், எனக்கு வித்தைகளை போதித்த ஆசான்களை காண்கிறேன். இவர்களை காணும்போது எனக்குள்ளே ஒரு உள்ள தளர்ச்சி ஏற்படுகின்றது கிருஷ்ணா. என்னுடைய கையில் இருக்கக்கூடிய காண்டீவம் நழுவுகின்றன, வாய் உலர்கின்றது, மயிர் கூசுகின்றது, அபச குணத்திற்கான சகுனங்கள் ஏற்படுகின்றன கிருஷ்ணா. எனக்கு இவர்களுடன் போர் செய்ய விருப்பம் இல்லை கண்ணா. நாம் சுகபோக ராஜ்யத்திற்கு ஆசைப்பட்டு இவர்களை கொன்றால் நம்மளுக்கு பாபம்தான் மிஞ்சும். ஆகவே கிருஷ்ணா, இவர்களுடன் நம் போர் செய்ய வேண்டாம். இப்படியாக அர்ஜுனன் தன்னுடைய உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். அடுத்தபடியாக அர்ஜுனன் கூறுகிறான், கிருஷ்ணா, துரியோதனன் என்னை கொல்ல துடிக்கும் துரியோதனன் என்னை கொன்றாலும் சரி நான் யுத்தம் செய்ய மாட்டேன். இவர்களை கொன்றால் பாபம் ஆகும் அல்லவா கிருஷ்ணா, அதனால் நான் இவர்களை கொல்ல மாட்டேன். இவர்களை ராஜ்யத்திற்காக நான் எதற்காக கிருஷ்ணா இவர்களை கொல்ல வேண்டும்? சுகபோக ராஜ்யத்திற்காக நாம் இவர்களை கொன்றோம் என்றால் நம்மளுக்கு பாவம் தான் சேரும் என அர்ஜுனன் கண்ணனிடம் கூறி போர் செய்ய மாட்டேன் என்று வில்லை கீழே போட்டு அமர்ந்து விட்டான். இதற்கு ராமானுஜர் எழுதிய அருமையான உரையை அடியேன் தற்போது உங்கள் முன்பு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதாவது ராமானுஜர் கூறுகிறார், அதாவது உண்மையா நேர்மையா தர்ம வழியில் நடப்பவனும் தான் இப்படிப்பட்ட உள்ள கலக்கம் என்பது ஏற்படுமா. அதாவது துரியோதனன் பெரும் தீங்கை செஞ்சிருக்கிறான் அர்ஜுனனுக்கு. உதாரணமாக ராமானுஜரை கோவிட்டு காட்டுகிறார். அருக்கு மாளிகையில் துரியோதனன் அர்ஜுனனை மற்றும் பாண்டவர்களை கொல்ல அர்ஜுனனை மற்றும் இதர பாண்டவர்களை கொல்ல தீயிட்டான். இத்தனை தீமையும் பல தீமை செஞ்சிருக்கிறான். இத்தனை தீமையும் செய்தாலும் அர்ஜுனன் கிருபையால் இவ்வளோ தீமையை தனக்கு செய்த தீமையை நன்கு அறிந்தும் அர்ஜுனன் கிருபையின் காரணமாக தனக்கு தீமை செய்தாலும் சரி அவனுக்கு தீமை செய்யக்கூடாது என்கின்ற கிருபையினால் கலங்கி நிற்கின்றான். அதாவது எப்போதுமே நேர்மையான வழியில் நடப்பவர்களுக்கும் உண்மையான வழியில் நடப்பவர்களுக்கும் தான் கஷ்டம் கலக்கம் என்பது வரும். தீய வழியில் நடப்பவர்களுக்கு கலக்கம் என்பது ஏற்படாது. ஏன்னா அவர்கள் தீய வழியில் நடக்கிறார்கள், அவர்கள் கலக்கம் என்பது ஏற்படாது. அதனால் அர்ஜுனன் தர்மத்தின் வழியில் பின்பற்றான். அதனால் தனக்கு பாவம் வருமோ என்கின்ற அஞ்சி காண்டீபத்தை கீழே போட்டு நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று கண்ணனிடம் சொல்லி அமர்ந்து கொண்டான். அடுத்த பதிவில் நம் கண்ணன் எப்படி உரையாற்றார், இப்படியாக சோர்ந்து உட்கார்ந்த அர்ஜுனனிடம் கண்ணன் எப்படி பேசுறார், அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி அர்ஜுனன் டீல் பண்றார், எப்படி அவனை அணுகிறார் என்பதை அடுத்த பதிவில் காண்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய.